நாளை மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் கூடுதல் விவரங்களையும் நமது செய்தியாளர்கள் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கார்த்திக், நம்ம திமுகவுடைய கட்டமைப்பை பற்றி பேசியாகணும். ஏன்னா பொதுக்குழு, அதாவது 2026 தேர்தலை மையமாக வச்சுதான் ஒரு விஷயங்களும் திமுக தரப்புல இருந்து முன்னெடுக்கப்படுது. அந்த வகையில நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவும் பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு பொதுக்குழுவில் யாரெல்லாம் கலந்துக்கவிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்படவிருக்கு? ஏன்னா அரசியல் அப்படின்னும் போது திமுக தரப்புல இருந்து ஒரு பலமான கட்டமைப்பை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் பணிகளையும் அவங்க தான் மற்ற கட்சியை விட முன்னெடுத்து செய்வாங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த மதுரையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே, இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் மதுரையை சுற்றி இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தேர்தலின் போது திமுக சார்பில் இந்த தென் மாவட்டங்களை அதிகமாக கவனம் செலுத்துவது வழக்கம். குறிப்பாக அதிமுகவுடைய மிகப்பெரிய கோட்டையாக இந்த தென் மாவட்டங்கள் இருக்கிறது என்பதை நம்ம கடந்த தேர்தல் வெற்றிகள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுகவினருக்கு பெரிதும் பலமாக ஒவ்வொரு தேர்தலும் அதிக இடங்களை பெற்றுத் தருவதற்கு இந்த தென் மாவட்டங்கள் முக்கியமான காரணமாக இருக்குன்னா, குறிப்பாக திமுகவுடைய வெற்றிக்கு டெல்டா மாவட்டங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்களாகவும், வட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்களாகவும் இருக்கிறதோ, அதே போல அதிமுகவினருக்கு இந்த தென் மாவட்டங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது நாம் ஏற்கனவே கூறிய இந்த மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், தற்போது திமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட மதுரையில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதியில் 5 தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கிறதா, கிட்டத்தட்ட 50க்கு 50 என்ற சதவீதம் அதிமுக இருக்குன்னு. அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அதிமுகவினர் அதிக உறுப்பினர்களை இந்த மாவட்டங்களில் கொண்டு வருகிறார்கள். எனவே அதை உடைக்கவும், மேலும் திமுக தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை கைப்பற்றவும் இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தென் மாவட்டத்தை, குறிப்பாக மதுரையை தலைநகராக வச்சு அந்த தென் மாவட்டங்களின் நுழைவாளராக இருக்கக்கூடிய மதுரையில் இந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ, அதே போல தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை நாம் பெற்று வேண்டும் என்று ஒரு முனைப்பாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக திமுக தலைமை மற்றும் திமுகவினால் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நாங்கள் இந்த முறை வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே 200 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னோட்டமாக ஒரு வேலையை துவங்கினால் அது தென் மாவட்டங்களில் இருந்து துவங்கினால் மட்டும்தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் கூட அதிக எண்ணிக்கை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாக்குகளோ இல்லை 50,000 வாக்குகளோ என்ற தென் மாவட்டங்களில் இல்லாமல் குறைந்த வாக்குகள் வித்தியாசமே தற்போது வெற்றி பெற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மேலும் அதிமுகவை தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பலவீனப்படுத்தும் விதமாக தென் மாவட்டங்களில் அதிகமாக பொறுப்பு அமைச்சர்களை போடுவதும், அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிக தலைவர்களை போடுவதும், நிர்வாகிகளை போடுவதும் என தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டு காலமாக பல்வேறு தேர்தல் வேலைகளை துவங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஏற்கனவே தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வருகிறது. குறிப்பாக நிறைய இடங்களில் தொழிற்சாலைகளை திமுக அரசு தென் மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் மட்டும் தொழிற்சாலைகள் இருந்தால் போதாது என்று தென் மாவட்டங்களுக்கும் அதிகமாக தொழிற்சாலைகள் கொண்டு வருவது, புதிய நிர்வாகிகளை தென் நிர்வாகிகளுக்கு தருவது என பல விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த பொதுக்கூட்டமும் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தென் மாவட்டங்களை திமுக முக்கியமாக அவர்கள் கவனிப்பதற்கு முக்கியமான காரணம், இந்த தொகுதியிலிருந்து நாம் அதிக அளவுக்கு வெற்றி பெற்றால் அதிமுகவை கிட்டத்தட்ட 50 இடங்களுக்குள்ளாக நாம் சுருக்கிவிட முடியும் என்று திமுக நம்புகிறார்கள். ஏனென்றால் அதிக அளவில் சட்டமன்ற தொகுதியை மேற்கு மண்டலம் மற்றும் தென் மண்டலங்களுக்கு அதிமுக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தென் மாவட்டங்களிலிருந்து அதிக வாக்குகள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அதன் அடிப்படையில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. அதிமுக சார்பில் அதிக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டாலும் கூட மேற்கு மாவட்டத்துக்கு பிறகு தென் மாவட்டங்கள் தான் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டார்கள். அதுமல்ல, திமுக சார்பில் தென் மாவட்டங்களில் அதிக வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அத்தகைய இந்த முயற்சிக்குத்தான் ஒரு முன்னோட்டமாக இந்த பொதுக்குழு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பொதுக்குழுவும் சென்னையிலே நடந்துவிடும். ஆனால் திமுக தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு மதுரையில் நடைபெற ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டம். அதே போல திமுக இதுவரை
1977க்கு பிறகு மதுரையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக கருதப்படுகிறது. 1977 தமுக மைதானத்தில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதன் மதுரையில் உத்தண்டியில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு ஒரு அசைவ விருந்து, அவர்களுக்கும் சைவ மற்றும் அசைவ விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பாம்ப்ளெட்ஸ் என சொல்லக்கூடிய இந்த 4 வருட சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லவும், அதே போல இந்த 4 ஆண்டு சாதனைகளை தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் வலியுறுத்தவும் பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர்கள் அறிவுரையாக கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர்களிடம் பொதுமக்கள் 12 மணிக்கு முதலமைச்சர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். முன்னதாக பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு 12 மணிக்கு முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அப்போது கட்சியினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே நடந்து முடிந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது தொகுதி பொறுப்பாளர்கள் 234 பேர் போட்டியிருக்கிறார்கள் திமுக சார்பில். அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது கூட சரிவர வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் நிச்சயமாக நீங்கள் பதவியில் இருக்க முடியாது, அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பல்வேறு மாவட்ட செயலர்கள் சரிவர பணியாற்றவில்லை என சில மாவட்ட செயல்களை சுட்டிக்காட்டி நேரடியாகவே முதலமைச்சர்கள் கோபமாக பேசினார். அதன் அடிப்படையிலே நாளை தினம் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில மாவட்ட செயலர்கள் ஏற்கனவே எச்சரித்த நிலையில் அவர்களுக்கும் கூடுதலாக கிட்டத்தட்ட அவர்களை அந்த பதவியிலிருந்து எடுப்பதற்காக ஒரு காரணமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை தினம் புதிய பொறுப்பாளர்கள் ஏற்கனவே திமுகவில் தற்போது சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என அடுத்த பட்டமாக திமுகவில் தற்போது 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். ராசா, கனிமொழி, அமைச்சர் பெரியசாமி, அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட அந்த 5 பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள். நாளை தினம் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூடுதலாக 2 துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கவும் இருக்கிறார்கள். அதில் அமைச்சர் வேலு இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் பொதுக்குழுவில் 7 துணை பொதுச் செயலாளர்கள் சட்டத்திருத்த விதி, திமுகவினுடைய அந்த சட்டத்திருத்த விதி மாற்றப்பட்டு 7 துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும், வருகின்ற தேர்தலுக்கு சிறப்பாக பணியாற்றவும் ஏற்கனவே திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்ட 200 தொகுதிகளில் வெற்றி இலக்காக திமுக அறிவுறுத்திருக்கிறது. எனவே அந்த 200 தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது. இந்த மதுரை நடப்பது வெறும் பொதுக்குழு கூட்டமாக நடந்துவிட முடியாது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு வாக்குகளை கார்த்திக் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.